அன்பானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த சிலுவை தியான 40 நாள் தொடர் தேவ வார்த்தைகளை நீங்கள் காண்பதற்கு, கேட்பதற்கு, சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு, புதிய வாழ்க்கையை தொடர்வதற்கு, பழைய காலங்களில் வாழ்க்கையின் தடுமாற்றம், தெளிவு இல்லாததினால், கற்றுக்கொள்ளாததினால் வாழ்க்கையில் பல அனுபவங்கள் நமக்கு உண்டு. ஆனால் ஆண்டவரை நம்புவதும், அவர் வார்த்தையை கேட்கவும், தெளிவான பாதையில் செல்லவும், இதோ வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை குறித்து அறிந்து இந்த வாழ்க்கை அவர் காட்டுகிற வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காய் நாம் இதை அறிவித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட ஆண்டவர் இயேசு தனக்கு ஏற்பட போகிற சிலுவை மரணத்தை குறித்து, கொடூர மரணத்தை குறித்து, அதிநிமித்தம் வரப்போகிற பாடுகளை குறித்து, சொந்த ஜனங்களே அவரை தள்ளிவிட்டு கொன்று அவரை கொடுமைப்படுத்தக்கூடிய நிலைகளை ஆண்டவர் அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தம்மை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னார். அப்ப யார் அவருடைய கொலைக்கு, அவருடைய பாடுகளுக்கு காரணம் என்று நேற்றைய தினத்தில் உங்களுக்கு யூத உச்ச நீதிமன்ற தலைமையத்துவம் அவர்களால் இந்த நிலை நடந்தது, இந்த அனுபவம், ஆண்டவர் இயேசு அதை அனுபவிக்க வேண்டியது இருந்தது. அதிகார தோரணையில் உள்ளவர்கள், அதிகாரத்தின் ஆட்சி பீடத்தில் இருந்தவர்களால் இவ்வளவு பாடுகளுக்குள் தள்ளப்பட்டார் என்கிற விஷயம், ஒரு 3 காரியத்தை நேற்று நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இன்றைக்கும் ஏன் இவங்களால கொல்லப்படணும்? அவங்க நல்லவங்க தானே. பிரதான மூப்பர்கள் யார்? வசனத்தை அறிந்தவங்க தான். பிரதான ஆசாரியர் யார்? யூத ஒழுங்கை அறிந்தவர்கள், யூத சட்டம் தெரிந்தவர்கள். வேத பாரகர் யார்? ஆண்டவர் மோசே மூலம் கொடுக்கப்பட்ட வார்த்தை எல்லாம் அவர்கள் இதை வாசிக்கணுமே, ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும். இவர்கள் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். அன்றைக்கு இருக்கிற வேதம், பிரமாணம், சட்டங்கள், எந்த ஒரு காரியம் செய்தாலும் இதன்படிதான் அவங்க செய்யணும். இதற்கு மீறி செய்யக்கூடாது. அப்படியானால் ஏன் அந்த யூதர்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்தியார், அவர் ஒரு யூதர், ஏன் அந்த இயேசுவை சொந்த ஜனங்களே இப்படி தள்ளிவிடணும்? சொந்தத்தில் தான் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஏன் இதெல்லாம் அவங்க செய்யணும் என்று பார்க்கும்போது, முதல் காரணம் ஆண்டவர் இயேசுவின் காரியத்திற்கும், அவர் பிறப்பு, அவர் வளர்ச்சி, அவருடைய நடை உடை பாவனை, அவருடைய சொற்பொழிவுகள், அவர் மூலம் புறப்பட்ட அற்புத அடையாளங்கள், அவர் உச்சரித்த வார்த்தைகள், அவர் குறிப்பிட்ட காரியங்கள் எல்லாம் இம்மைக்குரியதா இருந்தாலும் மறுமைக்குரியதை முக்கியப்படுத்தி ஜனங்கள் தெளிவடைய வேண்டும். மத சடங்குக்கு அடிமைப்படக்கூடாது. தெய்வீக காரியத்தின் அர்த்தத்தை தெளிவாய் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று அவருடைய போதனையும் அவருடைய சாதனையும் இருந்ததினால் இவர்களுக்கு அது வித்தியாசமாய் காணப்பட்டது. அதனால அவர்களுக்குள்ள தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க, கூடி வர ஆரம்பித்தார்கள், திட்டமிட ஆரம்பித்தார்கள். அவருடைய நோக்கமெல்லாம் பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கணும், அவரை மாட்டி விடணும், கடைசியா இவரை கொல்லணும். அதுல கண்ணும் கருத்துமாக இந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் இருந்தார்கள். அப்ப ஏன் இந்த முரண்பாடு வந்ததற்கு ஒன்று என்னன்னு சொன்னால், ஏற்கனவே சொன்ன
இவங்களுடைய அதிகாரம் பறிபோய்விடும். ஏன் அப்படின்னா எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் உபதேசத்தை கேட்க அதிகமானவர்கள் இல்லை. இவங்க சொல்றத கேட்க யாரும் வரல. எந்த பக்கம் போனாலும் கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களும் சிறு பிள்ளைகளும் கூட்டம் கூட்டமா போறாங்க. காரணம், உபதேசத்தை கேட்க, சுகத்தை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை காண. தம்மிடத்தில் வந்தவர்களை அவர்களை வெறுமையாய் விடவில்லை. ஒரு பக்கம் ஞானத்தில் தேறி இருக்கிறார்கள், அறிவு புகுத்தப்படுகிறது. இன்னொரு பக்கம் அவர்கள் தேவைகளை சந்தித்து அனுப்புகிறார். அதனால அவர்களுக்குள்ளே ஒரு கூட்டமா அவர் பின்னாடி போனதனால அவர்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே சுகமும் பலனும் ஜீவனும் விடுதலையும் சமாதானமும் இவர்களுக்குள்ளே வந்ததினால் அவர் பின்னாடியே போகிறாங்க. அதனால இவர்களுக்கு அந்த போட்டி வந்து விட்டது. நாம இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததான இந்த கூட்டம் அப்படியே அவர் பின்னால போகுது. இப்படி விட்டால் நல்லது இல்லை என்கிற அதிகார தோரணை. அப்ப இவங்க ஆட்சி நடுக்கம் காண ஆரம்பிக்குது. இவங்க கூட இருந்தவங்க எல்லாம் அங்க போறாங்க. இவர்களுக்கு காசு கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் இயேசுவுக்கு காசு கொடுக்கல. ஆனால் இங்க அதிகாரம், இங்க எல்லாம் செய்யணும். ஆனா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. அதனால பார்த்தாங்க, நம்முடைய ஆட்சி மூப்பரின் பதவி போகுது, நம்முடைய ஆலயத்தின் பொறுப்பு போகுது, இந்த வேத பிரமாணத்துக்கு உட்பட்ட காரியத்தை ஜனங்க மீறுறாங்களே, இவளை விடக்கூடாது என்பதுதான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என் கொலைக்கு காரணமா இருப்பாங்க. காரணம் என்ன? அதிகார போட்டி. ஆண்டவர் அதிகாரத்தை முக்கியப்படுத்தவில்லை, ஜனங்களின் விடுதலையை முக்கியப்படுத்தினார். இரண்டாவது ஒரு காரியம், ஏன் இவர்களால் ஆண்டவர் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? கூடவே வந்து பார்த்துக்கிட்டு வந்தாங்க. கண்ணு தெரியாதவனுக்கு ஓய்வு நாள்ல சுகம் கொடுத்தார். காது கேட்காதவர்களுக்கு ஓய்வு நாள்ல சுகம் கொடுத்தார். இப்படி ஏராளமான அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார் ஓய்வு நாள்ல. ஆனா இவங்க வந்து ஓய்வு நாளை முக்கியப்படுத்துறவங்க. ஆண்டவரும் ஓய்வு நாளை மீறி போகிறவர் அல்ல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுக்காக தான் இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் உண்டாக்குனார். ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படல. அதனால என்ன ஆண்டவர் சொன்னார்னா, மனிதனுக்காக தான் சட்டம். இப்ப மனுஷன் கண்ணு தெரியாத இருக்கிறான், அவனுக்கு சுகம் கிடைக்கணுமே. சாப்பாடு இல்லாத இருக்கிறான், பசி. அப்ப அதுக்காக ஓய்வு நாள் அவனுக்கு சாப்பாடு கொடுக்காத போயிட முடியுமா? அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறான், அவனுக்கு சுகம் கிடைக்கணுமே. மனிதனின் ஆத்துமா முக்கியம், மனிதனின் வாழ்க்கை முக்கியம், மனுஷன் முக்கியங்கிறத அறிந்து மனுஷனுக்காக வந்த தேவன் மனுஷனுக்காக பிரயாசப்பட்டார். ஆனால் இந்த அதிகார தோரணில் இருந்தவர்கள் சட்டம்தான் முக்கியம், மனுஷன் முக்கியம் இல்லை என்ற நிலையில் இருந்ததினால் இவர் சட்டத்தை மதிப்பதில்லை என்று விரோதமா செயல்பட்டாங்க. மூன்றாவது, ஆண்டவர் இயேசு தன்னை தேவகுமாரன் சொன்னார். கேட்டாங்க, நீ தேவகுமாரனான்னு. ஆமா, நான் தேவகுமாரன். அப்போ இவன் தேவதூஷன் சொல்லிட்டான், அதனால இவன் கொலைக்கு பாத்திரம், இனி நமக்கு சாட்சி தேவையில்லைன்னு. இந்த மூன்று காரியம், அதிகார போட்டி, சட்ட விளக்கம், தேவதூஷணம். ஆகவே ஆண்டவர் இயேசுவை இனி விட்டு வைக்க கூடாது, இவரை தீர்த்து கட்டணும். அப்பதான் நம்முடைய அரசாங்கம் நல்லா இருக்கும், நம்முடைய வருமானம் எல்லாம் நல்லா இருக்கும்னு யோசித்து இயேசுவை இவர்கள் கொலை செய்ய தீர்மானித்தார்கள். இதைதான் ஆண்டவர் இயேசு, இந்த மூன்று விதமான கூட்டம் என்னை அடித்து கொல்லுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். அடுத்த காரியங்களை பிறகு பார்ப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.